ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வில்லேஜ் ஸ்டைலில் வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வந்து நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டு அது கூட வந்து 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். ஓகேங்களா? நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா மெலிசாகவோ இல்லை பெருசாகவோ கட் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி அடிக்கடி வந்து கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி வதக்கி விடணும். இல்லாட்டி வந்து தீ பிடிச்சிரும், அடியில் வந்து தீஞ்சிரும். ஓகேங்களா? அதனால் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கிலோ செய்கிறீங்க அதை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பரவணும். அந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வதக்கணும். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா வதக்கிக்கோங்க. அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே சேர்த்து இதோடு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இது பண்ணால் தான் சீக்கிரம் நல்லா நமக்கு வந்து வதங்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும். அதனால் அடிக்கடி இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, அதில் வந்து ஒரு அரை பேக்கெட் தான் இருந்திருக்கும். அது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் தேவைக்கான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இந்த பிரியாணி மசாலா பாக்கெட்டில் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கணும் ஃபுல்லாக. நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டு நல்லா வதக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். ஒரு 1.5 கிலோ பக்கம் நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிலோக்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 1.5 கிலோ சிக்கன் போட்டாச்சு. அது கூட நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு அதுவுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வரும் பிரியாணி. நம்ம வந்து பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பவுட்ரு வந்து மிக்சிக்கு போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த பவுடர் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அப்புறம் லவங்கம், இந்த ஏலக்காய், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த பவுடருமே நம்ம இது கூட வந்து சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அது எல்லாமே போட்டு இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அது மிக்சிக்கு போட்டு இதில் ஆட் பண்ணையில் வந்து பவுடராக ஆட் பண்ணும்போது வந்து டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி நீங்களும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது கூட நமக்கு அந்த சிக்கன் மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கறியில் வந்து நம்ம உப்பு வந்து இருக்கும். இல்லாட்டி வந்து சப்புன்னு தான் இருக்கும். கொஞ்சம் கறி மேலே வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை அண்டு புதினா இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் தூவி விட்டு நம்ம வந்து தட்டு மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நானும் அதில் பாதி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன்னா வந்து நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா விடுவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்படி கொஞ்ச நேரம் விடுவோம். நல்லா வேகும். அடிக்கடி பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும், அப்புறம் தீஞ்சிரும். அதனால் இப்படி வதக்கிக்கிட்டே இருங்க அடிக்கடி. கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கோங்க கலருக்கு. அதுக்கப்புறம் கேசரி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே கொஞ்சோண்டு ஒரே ஒரு சிட்டிகை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கலர் எடுத்து கொடுக்குன்றதுக்காண்டி அதை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கோங்க. வதக்கி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதே அளவுக்கு 2 அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்க்கணும். அப்போனா தான் நமக்கு அரிசி நல்லா பலன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக நமக்கு வந்து வெந்து வரும். ஓகேங்களா? அதுக்கு கம்மியெல்லாம் சேர்த்துறாதீங்க. கரெக்டாக அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 2 அளவு தண்ணி சேர்க்கணும். ஓகேங்களா?
நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்கேனோ அந்தளவுக்கு வந்து 2 அளவு வந்து தண்ணியை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரணும். நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. அது கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா, சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணலாம். இப்போ வந்து தட்டு மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதி வர வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரிசியை வந்து 2 டைம் நல்லா கழுவி ஊற வச்சுருந்த எடுத்த அரிசி தான் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டேக்ஸாக்குள்ளே போய் அரிசி நிறையா மாட்டிக்கிச்சிங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால லேட் ஆகிடுச்சி. ஓகேங்களா. இப்போ எல்லாமே போட்டாச்சு. நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் 2மே வந்து இருக்கிறது எல்லாமே அது மேலே தூவி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. பார்த்தோன்னே நமக்குமே சாப்பிட தோணும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சிக்கன் பிரியாணின்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எது போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பிரியாணி சாப்பிடலாம். தேங்க்யூ, பாய், ஐ see you. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வரட்டா?